ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை சொல்லு கோபால சுந்தரி, என்ன ஆகாசத்தையே விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருக்கா? அதுவா, இந்த ஆகாசம் எவ்வளவு நிர்மலமா இருக்கு. உலகத்துல ஒரு க்ஷணத்துல அவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. அன்பு, துரோகம், விரோதம், சண்டை, சச்சரவு, ஆடல், பாடல், குதூகலம், சிரிப்பொலி, அழுகை, ஏக்கம், தவிப்பு, தேடல், புதையல். ஒரு க்ஷண நேரத்தில் எல்லா விதமான உணர்வுகளும் உலகம் முழுக்க பிரதிபலிக்கிறது. அத்தனையும் பார்த்துண்டு இந்த ஆகாசம் எவ்வளவு அழகா நிர்மலமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிர்மலமா சஞ்சலமே இல்லாமல் இருக்கணும். போற்றலும் தூற்றலும் எதுவும் பாதிக்காம இருக்கணும். துக்கமும் சந்தோஷமும் எதுவுமே தொந்தரவு பண்ணாம இருக்கணும். திருமங்கை, எனக்கு அப்படி ஒரு சமாதானத்தை, நிம்மதியை கொடு. உன் திருவடிகளில் விழுந்து கேட்குறேன். வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன் திருமங்கை. சுகதுக்க லாப நஷ்டமான அவமான, அன்பு, துரோகம், விரோதம் எல்லாம் பார்த்தாச்சு. இனி அமைதியா மனசு அப்படியே எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையோடு இருப்பதற்கு அருள் செய். மனிதர்களுடைய வார்த்தைகளோ செய்கைகளோ என்னை பாதிப்பாக்காதபடி, நான் அதில் பாதிப்படையாதபடி என்னை பலமாக்கி விட்டுடும். கோபாலசுந்தரி, எல்லா ஜீவனுமே அமைதியா, சமாதானமா, சாந்தியா, நிம்மதியா இருக்கும்படியாகத்தான் பகவான் வாழ்க்கையை கொடுத்திருக்கா. மனசை போட்டு அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிறைய அப்படிதான் இருக்காய். சில சில சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் மனிதர்களுடைய செய்கைகள்ல நொந்து போகிறாய். அவசியம் இல்லையே. உன் குருஜி அம்மா வார்த்தை தான் நானும் சொல்றேன். மனச கட்டிக்காதே, இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு ஒதுக்கிட்டு போ, ஒதுங்கிட்டு போ. ரெண்டுமே தெரிஞ்சுக்கோ. சில சமயங்கள்ல ஒதுக்கணும், சில சமயங்கள்ல ஒதுங்கணும். முள்ளுச்செடி இருக்கு வச்சுக்கோயேன், நீ ஒதுங்கி போகணும். சாக்கடையில் விளையாடின்னு இருக்கிற ஒரு பன்றி இல்லாட்டி நாய் அப்படியே வர்றதுன்னா நீ தான் ஒதுங்கணும். சில சந்தர்ப்பங்களில் ஒரு சாக்கடை வர்றது அப்படின்னா நீ ஒதுங்கிடணும். புரியுறதா? சில மனிதர்களை நீ ஒதுக்கி வைக்கணும். புரியுறதா? அந்த விஷயத்தை நீ பழகிக்கோ. சரி திருமங்கை, வாஸ்தவந்தான். நாம மாறணும், அவர்கள் மாறுவார்கள், மாறணும், அதெல்லாம் எதிர்பார்த்து பலனில்லை. நாம தான் மாறணும். அதான் திருப்பாவை இருக்கே, எல்லாம் மாற்றி தரும். வா கோபாலசுந்தரி, நேரம் ஆயின்றிருக்கு, போகலாம் வா. ஆமாம் திருமங்கை,
இன்னைக்கு யார் வரப்போறா, என்ன அனுபவம் அப்படின்றத கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கு. இதோ எல்லாரும் வரார்களே. கோபாலசுந்தரி வந்தாச்சா? நீ காலதாமதம் பண்ணுவியோன்னு நினைச்சேனே நான். ஏண்டி அப்படி சொல்றாய்? அது இல்லை, நேத்தி ஆகாசம் பத்தி நிறைய பேசிட்டே இருந்தாள் ஆகாசவாணி. நீ மயங்கி மயங்கி எப்பொழுதுமே ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்பிய அப்படின்னு நினைச்சேன். ஆமா, திருமங்கை இருக்கிறதுனால என்னை இழுத்துட்டு வந்துட்டா. உனக்கு ஒரு பாக்கியம் டி. திருமங்கை உன்னை எப்படியா இழுத்துட்டு வந்துடுறான். ஒரு நாள் கூட தூங்கி நீ மாட்டிக்கிறது இல்லை ஆண்டாள் இடத்துல. எனக்கும் மாட்டிக்கணும் தாண்டி ஆசை. ஆனாலும் ஆண்டாளுடைய அன்பு, ராமானுஜர் அண்ணாவுடைய பரிவு, திருமங்கையுடைய உரிமை, இதெல்லாம் என் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கு. குருஜி அம்மாவோட ஆசீர்வாதம். அதோ ஆண்டாள் நிற்கிறா பாரு. நீ என்ன சொல்றாய்டி தோழி? இங்க பார், அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அவளோ மார்கழி விரதம் இருந்து ரங்கனை அடைஞ்சாச்சு. ஆனாலும் கூட பாரு, எல்லா வருஷமும் மார்கழியில எல்லா நாளும் அவள் தயாராதான் இருக்கா. அவ கூட நானும் தான் தயாரா இருக்கேன். ஓ கிளியே, வந்துட்டியா? ஆமா, ரொம்ப நாளா வரலன்னு நிறைய பேர் கேட்டாளா, அதான் வந்துட்டேன். ஆஹா, சந்தோஷம். ஏ சுகபிரம்மே, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆண்டாளோட இருக்கிற எல்லா நாளுமே விசேஷம் தானே. அச்சோடி, இது போதும். ஆண்டாள் வா கோபால சுந்தரி. அற்புதமா இருக்காய் ஆண்டாள். அது கிருஷ்ண பலம், கிருஷ்ண கிருப, ராமானுஜன் அண்ணாவோட ஆசீர்வாதம், அழகான பக்த கோஷ்டியினுடைய அபிமானம். வேற என்ன வேணும் எனக்கு? இன்னைக்கு அந்த மேலத்தெருவில் இருக்கக்கூடியவள் வரலையோ? எப்படி ஆண்டாள் இப்படி சரியா கண்டுபிடிக்கிறா? இவ்வளவு பெரிய கூட்டம், நூற்றுக்கணக்கான பெண்கள். அப்பா கோபாலசுந்தரி, அதெல்லாம் கண்ணன் கற்றுக் கொடுத்த பாடம். என்னது, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஆட்களை இருக்காளா இல்லையான்னு பார்க்கறத, கண்டுபிடிக்கிறத கண்ணன் சொல்லி கொடுத்தானா? எல்லாமே கண்ணன் சொல்லி கொடுக்கறது தானேடி. அவன் கோடிக்கணக்கான மாடுகள் மேய்க்கிறான். ஒவ்வொரு நாளும் அத்தனை மாடுகளும் வந்திருக்கான்னு சரி பார்க்கறான். கோடிக்கணக்கில் பார்க்கிறவனுடைய பாரியை அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாஸ்தவம் தான். ஜோர் அப்பா. ஏண்டி ஆண்டாள், சொல்லு கோபாலசுந்தரி. இந்த மாதிரிலாம் நீ பேசுறது ரங்கனை கல்யாணம் பண்ணிட்ட பிறகா, இல்லாட்டி முன்னமே அப்படிதானா? இந்த பேச்சு சாதுரியம் இதெல்லாம் மதுரகார பொண்ணுக்கு ஸ்வபாவம் தானேடி. அப்படி போடு. மருத, ஆமா மருத தான். அங்க போய் இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துன்னு இருக்கேன். சோழ நாடு போய், ஓ ஆமா, பாண்டிய நாட்டுக்காரி சோழ நாட்டுக்கு போய் சோழ நாட்டுக்காரனுடைய விஷயங்களை கத்துன்றதுனால பாண்டிய சோழ ரெண்டும் கலந்தல்லவா அனுபவம். அடா அடா அடா, இது நல்லா இருக்கேடி. உண்மைதானேடி கோபாலசுந்தரி, உண்மைதான். ஆனா இது வரைக்கும் இப்படி யோசிச்சது இல்லடி. நீ பாண்டிய நாட்டுக்காரி, ரங்கன் சோழ நாட்டுக்காரன்றது. ஓ, இது அற்புதம். சரி வா, அவளை போய் எழுப்பலாம். ஆமா, கட்டாயம்.
ஆண்டாள் அது பார், நான் தான் பார்த்து தானே இருக்கேன். எவ்வளவு அழகா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுண்டு எவ்வளவு ரம்யமா தூங்குறாள் இல்லையா அவள். அவள் ஹிருதயத்துக்குள்ள ஜோதிஸ்வரூபனான பகவத் அனுபவத்தில் இருக்கிறவள். நேத்தி கூட இந்த அவளை எழுப்பினோமே, அவளும் பகவத் அனுபவத்தில் தான் இருந்தா. ஏன் இவர்களை எழுப்புறோம் தெரியுமா கோபால சுந்தரி? இவர்களெல்லாம் ஆனந்தமா பகவத் அனுபவம் அனுபவிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி மற்றவர்களுக்கு அனுபவிக்க தெரியறது இல்லை. அதனால இவர்களை எழுப்பி இவர்கள் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை அத்தனை பேரையும் அனுபவிக்க செய்வதற்காக. ஆஹா, என்ன ஒரு காருண்யம் ஆண்டாள். ஆமாம் கோபாலசுந்தரி, இது காருண்யம்னு சொல்றதை விட ஒரு உரிமை. இன்னொன்று, ஒவ்வொருத்தருடைய பக்தி அனுபவத்தில் விசேஷங்கள் உண்டு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் இன்னும் ஆழம் போகிறதுக்குமான ஒரு முயற்சி. வேண்டிய ஆண்டாள், உனக்கு என்ன பக்திக்கு குறைச்சலா? அடுத்தவர்களுடைய பக்தியெல்லாம் பார்க்கணுமா? கோபாலசுந்தரி, பக்தியில உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு யாரும் கிடையாது தெரியுமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி, ஒவ்வொரு பக்தியிலையும் ஒரு நளினம் உண்டு. சின்ன தும்பப்பூ தான், என்ன அழகா வெள்ளை வெளேன்னு இருக்கு. அதோ பார், அங்க குளம், அந்த சேரு, அது தாமரை எவ்வளவு அழகா மலர்ந்துருக்கு. இதோ பார், மார்கழி மாசம் இந்த பவழமல்லி பூக்கள் எவ்வளவு அழகா கீழே விழுந்திருக்கு. இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது கோபால சுந்தரி? நம்ம தும்பப்பூவை கவனிக்காமலே போயிட்டு இருக்கோம். ஆனாலும் உதாரணத்துக்கு சொல்லும்போது தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெளேன்னு தானே சொல்றோம். விபீஷணன் பிரகல்லாதன் எல்லாம் சொல்லும் பொழுது சேற்றில் பிறந்த செந்தாமரை போல மகோன்னதமானவர்களாக வர்ணிக்கிறோம். அதனால எல்லாருடைய பக்தியையும் எல்லாருடைய விசேஷ குணங்களையும் அனுபவிக்கணும் கோபாலசுந்தரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதை கவனிக்க ஆரம்பித்தோம்னா முக்கியமாக பொறாமை வராது. ரொம்ப அழகாக சொன்னாய் ஆண்டாள். நம்மளோட ஒப்பிடும் பொழுது தான் பொறாமை இல்லையா? ஆமாம் கோபாலசுந்தரி, நமக்கு வேண்டப்பட்டவர்கள்னா அவருடைய விசேஷமான குணங்கள், அழகு, வார்த்தைகள், செய்கைகள் எல்லாத்தையும் ரசிக்கிறோம் இல்லையா? அதே நம்முடைய வயசுல இருக்கா, நம்மை போன்று தொழில் பண்றா, இல்லாட்டி நம்மை போல பக்தி பண்றான்னா உடனே ஒப்பீடு பார்த்து பொறாம வருது. அதனால அவர்கள் தனி, நாம் தனி. அவர்கள் அனுபவம் வேற, நம்ம அனுபவம் வேற. புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான விஷயம் சொன்னாய் ஆண்டாள், ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் அவளை எழுப்பிட்டோமா? நீ பேச போறியா? மன்னிச்சிடுவாண்டாள், நீ எழுப்பு, நான் கேட்டுக்கிறேன். மன்னிப்பெல்லாம் இல்லடி, உனக்கு சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணுவேன், தெரிஞ்சா சொல்லுவேன். ஆண்டாள், உனக்கு தெரியாதது ஒன்று உண்டோ? எல்லாம் தெரியணும்னு அவசியமும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேண்டியது தெரிஞ்சுட்டா போதும். முதல்ல நிம்மதியா, ஆனந்தமா, சந்தோஷமா, உற்சாகமா, திருப்தியா, ஆரோக்கியமா உன்னை நீ கவனிச்சுட்டா அது போதும். அதுதான் முக்கியம். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்? நமக்கு வேண்டிய கிருஷ்ணானுபவம், அதை அடைவதற்கான வழிகள், அதுல மனசு வச்சா போதுமே. ஆண்டாள், எனக்கு வேண்டிய கிருஷ்ணனை எத்தனை விதமா அனுபவிக்கணுமோ அத்தனை விதமா அனுபவிக்கிறதுக்கான கவனம் எனக்கு வேணும். ஆம், கவனம் வை.
சரியாண்டா. ராமானுஜனா எழுப்பட்டுமா? எழுப்படி பொண்ணு, அதுக்குதானே காத்துன்னு இருக்கோம். அதுக்குதான் அவளும் காத்துன்னு இருக்கா. எழுப்பு எழுப்பு. சரி அண்ணா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். எத்தனை அழகாக சொன்னாய் ஆண்டாள். அடி ஆண்டாள், நானும் வந்தாச்சு, என் பொண்ணும் வந்தாச்சு, மன்னிச்சுடு. ஆண்டாள் மன்னிச்சுடுறி, கொஞ்சம் அப்படியே கிறக்கத்தில் இருந்துட்டு. அதான் தெரியறது உன் முகத்தை பார்த்தாலே. ஆமாம், சரி, கதவை விட்டு வெளில வா. அங்கேருந்தே எட்டி எட்டி பேசிட்டு இருக்காய. அது காலதாமதமானதுனாலே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அடி, வெக்கப்பட்டா நடக்குமா? கிருஷ்ண அனுபவத்தில் வெக்கத்தை வச்சுன்னு என்ன பண்றது? வெக்கத்தை தூக்கி போட்டுட்டு அந்த கதவையும் விட்டுட்டு வா. நானும் வரலாமா கூட? இடியாரடி நானா? யாரு? துவார தேவி. என்னடி இவ துவார தேவின்றா? துவாரகா தேவியோ? துவார தேவி. இது என்னடி வாசல் தேவியா? இது வாசல் தேவியா? வாசக்கதவு. நானும் கோபியா வந்தேன், அதனால துவார தேவின்னு ஒரு பேர் வச்சுட்டான் கண்ணன். ஆஹா, இருக்கிற கோபிகைகள் போதாது, பட்ட மகிழ்ச்சிகள் போதாதுன்னு கதவையும் பொண்ணாக்கிட்டானா? கோபாலசுந்தரி, என் கதவு பொண்ணு ஆகக்கூடாதா? இல்லை, நான் எதிர்பார்க்கல. ஏன் மரக்கதவுக்கு கோபி ஆகிற பாக்கியம் இல்லையா? வாஸ்தவந்தான். கண்ணனால எது வேணா எப்படி வேணா மாறும். ராமனாலே கல்லு பெண்ணாயிற்றே. அகலிகா, அகல்யா. அது வாஸ்தவம். ஆமா ஆமா, குகன் கூட பகவானுடைய திருவடி அலம்பினானே ராமனுடைய பாதத்தை. ஏன்னு கேட்டா, இல்லப்பா உன் கால் பட்டு கல்லு பெண்ணாயிற்று, என் படகு ஏதாகுமோன்னு சொன்னானே. கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு கம்பனும் அழகா சொன்னானே. வாஸ்தவந்தான். பாதுகா தேவி அப்படின்னு தானே நிகமாந்த மகாதேசிகரும் கொண்டாடுறார். அப்ப இன்னைக்கு நீ தான் சொல்ல போறியா? ஆமா, கண்ணன் தான் அனுப்பினான். ஓ, நீ எந்த துவார தேவி? அது கடைசியில சொல்றேன். ஆனா எங்க கோஷ்டி இன்னும் உங்க கோஷ்டி. ஆமா, கதவு கோஷ்டி. ஓ கோபாலசுந்தரி, ஔஷதிகள்
ஔஷதங்கள் மருத்துவ செடிகள்லாம் கோபியா வந்தது இல்ல? ஆமா. அப்ப நாங்க கதவுகள்லாம் பெண்ணா வரக்கூடாதா? ஓ, வரலாமே. யாருக்கு வேண்டுமானாலும் கிருஷ்ண அனுபவம் அனுபவிக்கிறதுக்கு தகுதி உண்டு. தெரியுமோ? தெரியும். என்ன அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குமோன்னு நினைக்கிறியோ? சீதா பதுமைகள் எல்லாம் அதெல்லாம் பொம்மை தானே, சிலைகள் தானே. அந்த சிலைகள் எல்லாம் தேவிகளா வந்து கண்ணனோட ராசமாடினார்கள் இல்லையா? ஏன் மரம் 2 தேவர்களா ஆகலையோ? யாரா? தாமோதர லீலா. குபேரனுடைய பசங்கள். சந்தோஷம், பாக்யம். ஆண்டாள் கண்ணன் அனுப்பியிருக்கான். சொல்லலாமா? ஆசையா இருக்கு. சொல்லுமா. உன்னுடைய அனுபவத்தையும் கேட்பதற்கு காத்திருக்கிறோம். நிஜமாவே நாங்கள்லாம் கோபிகைகளுடைய தோழிகள். ஏன்னு கேட்டா, இந்த கண்ணன் மாடெல்லாம் மேய்ச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வருவான் இல்லையா? காத்தால அவன் போகும் பொழுதும் சாயங்காலம் திரும்பி வரும் பொழுதும் இளவயசு கோபிகைகள்லாம் எங்களை பிடிச்சுண்டு தான் நின்னுண்டு கண்ணனை எட்டி எட்டி பார்ப்பார்கள். அதனாலே எங்களுக்கும் பிரேம வந்துடுத்து. ஓ, இது அழகா இருக்கே. ஆமா, பக்தர்களோட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏற்றம் வந்துடும் இல்லையா? அதனாலே கிருஷ்ண பக்தி கோபிகைகளுடைய சங்கத்தினால எங்களுக்கும் கிருஷ்ண பக்தி லபிச்சது. பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமான லீலைகள் பண்றான் இல்லையா? ராமனா வந்த பொழுது அவன் மிதிலா நகரத்து வீதிகள்ல நடக்கும் பொழுது அந்த மிதிலா நகரத்து ஸ்திரீகள் எல்லாம் கதவை பிடிச்சுண்டு எட்டி எட்டி பார்ப்பார்கள் ராமனுடைய நடை உடை பாவனையை. அதனால எங்களுக்கும் ஒரு பிரேம, ஒரு ஆக்கர்ஷணம். அடா அடா அடா, ஏ திருமங்கை, நான் இன்னைக்கு யாரோ ரிஷியோ முனிவரோ நினைச்சா துவாரதேவி வந்திருக்காளே. கோபாலசுந்தரி, கண்ணனை அனுபவிக்கிறதுல யாருக்குத்தான் தடை சொல்லு? கண்ணன் அனுபவிக்காத விஷயங்கள் தான் உண்டா? சொல்லு. ஆமா ஆமா, நான் சொல்றேன். அதுவும் நாங்க இருக்கோம் இல்லையா, எங்க பக்கத்துல தான் மாடம் வச்சிருப்பா, அதுலதான் விளக்கேற்றுவா. ஏன்னா வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ள வரும் பொழுதும் வெளிச்சம் வேணும் இல்லையா? அந்த கதவு பக்கத்துல மாடம் வச்சு அதுல விளக்க வைப்பா இல்லையா? அதனால நாங்க இந்த தீப ஜோதி எல்லாம் பேசிப்போம். நீங்கெல்லாம் பேசுவீங்களா? நன்னா பேசுவோம். என்ன பேசுவது? என்ன பேசுறதா? கண்ணன் எங்களை தொட்டது. கண்ணன் உங்களை தொட்டானா? வீட்டுக்கு நுழையும் பொழுதெல்லாம் கதவை தொடுவான், தடவி கொடுப்பான். ராதாராணியோட ஊடெல்லாம் வரும்பொழுது கதவை தட்டுவான். கண்ணனுக்கு கதவும் தெரியும், துவாரமும் தெரியும், கதவை திறக்கிறதும் தெரியும், தாளிட்டுக்கவும் தெரியும். ஆஹா, ஜோர். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் அழகாக ஒளி வீசுறது. அந்த மங்கலான வெளிச்சத்துல
கண்ணன் இவளை அவ்வளோ ரசிக்கிறான். அந்த மங்கலான வெளிச்சத்துல அந்த மாடத்துல கண்ணனோடு அவள் ராசம் ஆடுவாள். கண்ணனுக்கு ராசம் ஆடுறதுக்கு பெரிய இடம்தான் வேணும்னு இல்லை, சின்ன இடத்துல கூட அழகா ராசம் ஆடுவான். கிடைக்கிற இடத்துக்குள்ள அந்தந்த ஜீவனுக்கு தேவையானதை அவ்வளவு அழகா கொடுத்துருவான். விளக்கு வெளிச்சத்துல கோபிகைகள் அவ்வளவு அழகா ரசிப்பான். விளக்கு வெளிச்சத்துல தன்னை அழகா காட்டி கொடுப்பான். சில சந்தர்ப்பங்கள்ல விளக்க ஊதி அணைச்சிட்டு தன் உடம்பினுடைய வெளிச்சத்திலேயே சகலத்தையுமே திருடுவான். கண்ணனை வரவேற்பதற்காகவே அழகா விளக்குகள் ஏற்றி வைக்கிறார். கார்த்திகை தீபம் ஏத்துறதே கண்ணன் வர்றதை பார்க்கறதுக்கு தானே. கோவில் எல்லாம் சுவாமி புறப்பாடும் பொழுது முன்னாடி விளக்கு ஏந்திட்டு போவாளே, இந்த விளக்க வெளிச்சத்தில் அவள் அழகா இருப்பானே. வீடே கோவிலா இருக்கு. அவளுடைய ஒவ்வொரு நாமமும் விளக்காக ஜொலிக்கிறது. கார்த்திகை தீபம் ஒரு விளக்கிலிருந்து எடுத்து அவ்வளவு விளக்கு ஏத்துறா போல இந்த நாம ஜபம் ஒவ்வொன்னா விருத்தியாகி ஒவ்வொரு நாமமும் ஜோதி பிரகாசமாக அவளுடைய ஹிருதயமே பிரகாசிக்கும், அவர்கள் இருக்கிற இடமே பிரகாசிக்கும். அதனால தானே சுவாமி நம்மாழ்வார் அமர்ந்த திருப்புலி ஆழ்வாரே பிரகாசமா இருந்தது. அந்த பிரகாசம் அயோத்தியால மதுரகவி ஆழ்வாருக்கு தெரிஞ்சதே. திருமங்கை துவார தேவி என்ன அழகான விஷயம் சொன்னா. ஹிருதயத்துக்குள்ள அந்த பிரகாசம் வர வர அந்த பிரகாசம் அயோத்தியால போய் தெரிஞ்சது. அடாடாடாடா, இந்த தோழி அப்படித்தான் படுத்துன்னு இருக்கா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ நாமஜபம் பண்ணி பக்தி பண்ணி பகவத் தியானத்திலேயே மயங்கி கிடக்கிறவாளுடைய இடத்துல தெய்வீகம் அப்படியே மணக்கும், கிருஷ்ண வாசனை அடிக்கும். பக்தி பண்றவாளோட கண்ணன் ரொம்ப நெருக்கமான லீலைகள் பண்ணுவான், ரொம்ப நெருக்கமா விளையாடுவான். அதனால அந்த பக்தர்கள் மேலேயே கிருஷ்ண வாசனை அடிக்கும். தூபம் கமழறது கிருஷ்ண தூபமே, கிருஷ்ணனே தூபமாக. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். அழகாக துயிலும்படியான படுக்கை, கிருஷ்ண அனுபவம் தரும் படுக்கை. ஆமா, பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் எல்லாம் ஜோரா ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு எத்தனை ஜோரான அனுபவத்தை அனுபவிச்சார்கள். அந்த இடத்துக்குள்ள தெய்வத்தையும் கொண்டு வந்துட்டார்களே. மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமத்தினுடைய இடைக்கழியில பக்தி பண்றவர்கள் எங்க இருக்காளோ அந்த இடமே தெய்வீகத்தினுடைய பலவிதமான பரிமாணங்களை காட்டிடும். எப்படி ஒரு சின்ன குழந்தை ஒரு சிறிய அறையில் இருந்தாலும் அதனுடைய சிரிப்பொலியும் அதனுடைய மழலையும் எல்லாருக்கும் ஆனந்தம் தருமோ, அதுபோல பக்தர்களுடைய வார்த்தையும் செய்கையும் எண்ணங்களும் எப்பொழுதுமே ஆனந்தம் தரக்கூடியது. அதனால அவர்கள் படுக்கிற படுக்கையில கூட கண்ணன் உண்டு. படுக்கிறதே கண்ணனுக்காக, தன்னை கொடுப்பதற்காக.
பக்தர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் கிருஷ்ணனுக்காக. அதனால அந்த துயிலணையில கூட கண்ணனுக்கு தன்னை சமர்ப்பிப்பதற்காக படுக்கக்கூடியவள். கண்ணனுக்கு தன்னை கொடுத்துட்டு அவன் சொத்தா இருக்கிறதுனால அவன் இஷ்டப்படி உபயோகப்படுத்திக்கிறான் அவளை. அதனாலேயே மயங்கி கண் வளர்கிறாள். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. பக்தர்களோட நித்திய சம்பந்தம் உண்டு, நெருக்கம் உண்டு. நெருங்கிய உறவினர்கள் இரத்த பந்தத்தில் இருந்தாலும் பல சந்தர்ப்பங்கள்ல தூரமா இருப்பார். உதாரணம் விபீஷணன், ராவணன், பிரஹ்லாதன், இரண்ய கசிப்பு, இப்படி எல்லாம் உண்டு. மூலிகை செடி எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கும், ஆனா வியாதியை சரி பண்ணும். அப்ப அது நமக்கு நன்மை செய்யும். பக்தர்கள்லாம் மூலிகை செடி போல எங்கேயோ தூரத்தில் இருக்கிறா போல இருக்கும், ஆனா அவர்களுக்கும் நமக்கும் நித்திய சம்பந்தத்தை என்னைக்குமே கண்ணன் கொடுத்திருக்கான். அதனால சம்பந்தமே இல்லாத பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஓர் இடைக்கழியில் ஓரிரவில் இருக்க கண்ணனும் வந்து நெருங்கி நின்னான் ஆயன். மாமான் மகளே, ரொம்ப நெருங்கின ஒருத்தி. அதனாலே ஆண்டாள் ஆசையா மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய். மணிகள் பொருந்திய இந்த கதவை திறன்னு சொல்றார். எங்களுக்கெல்லாம் அழகா மணிகள் மாட்டி விட்டுருப்பா. திறக்கும் பொழுதெல்லாம் சப்திக்கிறதுக்கு. குழந்தைகள் காலில் சலங்கை போல கோவில்களில் பெரிய கதவு இருக்குமே, அவ்வளவு மணிகள் கட்டி விட்டுருப்பா. ஆனால் திறக்கும் பொழுது அப்படியே அந்த சப்தம் எல்லாருக்கும் கேட்குமே. எத்தனை அழகான மணிகள் தொங்கும். ஒவ்வொரு கதவுலையும் எத்தனை வைபவங்கள் இருக்கு, எத்தனை கதைகள் இருக்கு. அந்த கதவுகள் பாண்டரங்கனுடைய கோயில் கதவுகளை பாண்டரங்கனே திறந்து சோக்கா மேளரை உள்ள அழிச்சுட்டு போனானே. கதவுகள் சாட்சி. பக்தர்களுடைய பக்தியும் கண்ணனுடைய காருண்யத்திற்கும் கதவுகள் சாட்சி. கோபிகைகள் வீட்டு கதவை திறந்து கிருஷ்ண வேணுகானம் கேட்டு ஓடி வந்தார்களே, அந்த ஒவ்வொரு வீட்டு கோபியினுடைய கதவும் சாட்சி. நள்ளிரவுல துவாரகாதீசன் கதவை திறந்து வந்து பக்த போதானா அவரை எழுப்பி அவரை கூட்டுண்டு டாக்கோர் வந்தானே, அந்த கதவு சாட்சி. கூரத்தாழ்வானுடைய அடையான் நெடுங்கதவு சாத்தும் பொழுது உண்டான மணி சப்தத்தை பெருந்தேவி தாயார் கேட்டாளே, அந்த கதவு சாட்சி. பரமபத வாசல் கதவுகள் திறக்க ரங்கன் வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த வாசல் வழியா அப்படி வருவானே, ஏ ஜீவனே, இதே போலதான் நீயும் என் பரமபதம் வருவாய்னு வருஷத்துல ஒரு நாள் திறக்கிற அந்த பரமபத வாசலுக்கு அத்தனை ஏற்றம். அந்த கதவுகளை தொட்டு தொட்டு சேவிப்பார்களே. ஏன் நம்ம பெரிய நம்பிகள் வீட்டு வாயில் கதவை திறந்துண்டு அத்துழாய் வந்தாளே, பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட சிந்தா அமரை கையால் சீரா அறுவளை ஒழிப்ப வந்து திரவாய்னு சொல்ல அவள் வந்து படீர்னு அந்த கதவை திறக்க, அப்பொழுது அந்த வாக்கியத்தை சொல்லின்றிருந்த யதிராஜர் ராமானுஜர் எம்பெருமானார் நம் கோயில் அண்ணன் ஆஹா அத்துழாய் வந்தாள்னு தெரியாம நப்பின்னையே வந்தாள்னு மூர்ச்சை ஆனாரே, அந்த கதவுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்.
நிஜமாவே அற்புதம் இல்லை? ஏ திருமங்கை, கதவுகள் கதைன்னு சொல்லலாமோ? 1 கோடி மேல கதைகள் உண்டு எங்களுக்கு. ஏ துவாரதேவி, நீ பெரியவள் தான். நிச்சயமா நீ பெரியவள், நான் ஒத்துக்கிறேன். இப்படி சொல்ல சொல்ல எனக்கு திருமலை திருப்பதி கதவுகள், துவாரகா கதவுகள், அடா அடா அடா, எத்தனை அழகு! பக்தர்கள் அவமரியாதை பண்ணா கதவை திறக்கிறது கூட கிடையாதே சுவாமி. உடுப்பி கிருஷ்ணன் கதவு பக்கத்தை விட்டுட்டு திரும்பி நின்று மத்தினாலே செவிற்றில் துளையிட்டு கனகதாசருக்கு காட்சி கொடுத்தானே. எங்களுக்கு தெரியும் என்னது நரசிம்ம வைபவம். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? வாசப்படியினுடைய 2 பக்கமும் இருக்கிறது நாங்க தானே. எங்களுக்கு தெரியுமே நரசிம்மர். ஓ ஆமா, அடா 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 அடா, இது ஜோர். ஆமா, நரசிம்மர் இரண்யகசிபுடி கீழ்ச்சி அப்படி கையை உதறும் பொழுது எங்க மேலெல்லாம் பட்டுது. நரசிம்மருடைய வேர்வையெல்லாம் தளிச்சது. எங்களுக்கு தெரியுமே நரசிம்மரை பத்தி. அடா 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 அடா, ஊரே தூங்கின்றிருக்கும் பொழுது கதவை திறந்து வந்து ஒவ்வொரு கதவா திறந்துண்டு வெளியில வந்தார் வசுதேவர். எங்களுக்கு தெரியுமே. யமுனையை கடந்து நந்தகோபர் திருமாளிகைக்குள்ள வந்து கதவுகள் திறக்க அழகாக அந்த கதவுகள்லாம் தாண்டி பிரசவ அறையில வந்து யசோதை கிட்ட கிருஷ்ணனை விட்டுட்டு மாயாதேவிய கூட்டிண்டு போனதுக்கு சாட்சி நாங்க தானே. அற்புதம். ராமனும் சீதையும் ஏகாந்தமாய் இருக்கக்கூடிய பர்ணசாலை கதவுகளுக்கு தெரியுமே ராமனுடைய காதல், சீதையினுடைய நாணம். உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும், வெளில இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏ துவாரதேவி, அப்பா நீ ரொம்ப பெரியவள் தான். ஓ, பகவானுக்கும் சாட்சி, பக்தர்களுக்கும் சாட்சி. ஏ துவாரதேவி, உனக்கு நமஸ்காரம். கோடி 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அப்பா, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய், தாடி உகடா ஞானேஸ்வரா. உனக்கு ரொம்ப பிடிச்ச முக்தாபாய் பாடியிருக்காளே மாவுலி, கதவை திறவாய், தாழ் திறவாய். ஆமா, அங்கதானே அது. எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு சுவாமி கொடுத்திருக்கார். கோவில் நடை அடைச்ச பிறகு கூட உள்ள அழகாக சுவாமியுடைய லீலைகள், சுவாமி அனுபவிக்கிறவாளை பார்த்துட்டு இருக்கோமே. கதவை அடைச்சிருக்கும் பொழுது திருக்காப்பு சேர்த்த பிறகு உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் சுவாமியை பார்த்துண்டு வெளியிலிருந்து சுவாமியை பார்ப்பதற்காக காத்துருக்க பக்தர்களையும் பார்க்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு தானே. ஓ ஆமா, வெளியில பக்தர்களை பார்ப்பேன், உள்ளுக்குள்ள சுவாமியை பார்ப்பேன். சீ, ஒரு ஜென்மா கதவா ஆயிடணும். கோபால சுந்தரிய பெண்ண ஆகாசமா கதவா, கதவாவே இருக்கலாம் போல இருக்கு திருமங்கை. என்னெல்லாம் அனுபவம் கிடைக்கிறது.
ராத்திரி பட்டர் கதவை அடைச்சு போயிட்டா கூட நம்ம பாட்டுக்கு சுவாமியை பார்த்துட்டு இருக்கலாமே. ஆமா கோபால சுந்தரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பத்ரிநாதன் 6 மாசம் நாங்க தானே பார்த்துட்டே இருக்கோம். ஐயோ சே, இது ரொம்ப அநியாயம். 6 மாசம் 6 மாசம் விடாம எப்படி இருந்தாலும் தினமுமே ராப்பொழுது நாங்களும் சுவாமியும் மட்டும்தானே. அடாடா, மலையப்பன் ஒவ்வொரு நாளும் கதவை திறந்து வந்து ஹாத்திராம் பாபாஜியினுடைய குடிசையில போய் தாயம் விளையாடுறதுக்கு சாட்சி நாங்க தானே. அட்டா, இனிமேல் கோவில் கோவிலா போய் கதவுகள் கிட்ட பேசணும் திருமங்கை. என்னெல்லாம் அனுபவங்கள் இன்னும் நிறைய உண்டு. நேரம் ஆயிடும். அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ. இந்த கோபியினுடைய அம்மாவும் கிருஷ்ண பக்தை, அதனாலே அவளை கொண்டு இவளை எழுப்புறார். அவ அம்மாவிடத்துல ஆண்டாள் குற்றம் சொல்லல. நீ சொல்லு, இவர்கள்லாம் பக்தர்கள் பேசுன்னு சொல்லு, இல்லாட்டி உன் மகள் ஊமையோ. ஊமை இல்லையே, அவள் செவிடும் கிடையாது. பக்தர்கள் விஷயத்துல பேசுவாளே, பக்தர்கள் விஷயத்துல காது கொடுத்து கேட்பாளே. சோம்பேறியும் கிடையாது, யாரும் மந்திரம் பண்ணி வைக்கலையே. அவள் அப்படி ஆயிடுதா? எழுப்பு மாமி, மாமீர் அவளை எழுப்பீரோ. உன்மகள் தான் ஊமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன் பலவிதமான நாமங்கள் சொல்றோம். அம்மா அவளை எழுப்பு, அவளை அனுப்பிவிடு எங்க கோஷ்டியில, அவளுடைய அருள் வேணும் எங்களுக்குன்னு எழுப்பல. மாமிக்கும் நமஸ்காரம், மாமான் மகளுக்கும் நமஸ்காரம், ஆண்டாளுக்கு நமஸ்காரம், எங்க ராமானுஜன் அண்ணாவுக்கு நமஸ்காரம். கோபாலசுந்தரி, ஏதோ சொன்னேன், ஒருவேளை என் புராணம் நிறைய பேசிட்டேனோ எங்க புராணம் நிறைய பேசிட்டேனோன்னு தெரியல. ஆண்டாள் மன்னிச்சுடு. துவாரதேவி, இன்னும் 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 உன் பிரபாவத்தை நீ சொல்லலாம். நீ தற்பெருமையா பேசலையே, அனுபவங்களா பேசியிருக்காய். நீ சொல்ல சொல்ல எனக்கே ஆசையா இருக்கு. எத்தனை விதமான அனுபவங்கள் உனக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம கோவில்ல சேவிச்சு முடிச்சோன்னு உட்காந்து சொன்னாங்க, எல்லாரும் கேட்கிறோம் உன்னுடைய அனுபவங்களை. ஆண்டாள், இந்த கிருபை தாங்காது, அவ்வளோ பெரிய கிருபை. என்ன கோபாலசுந்தரி, திருமங்கை என்ன கதவு மேல காதலா? ஆமா. அடாடா, சந்தனக்கதவு, தேக்கு கதவு, தங்கக்கதவு, வெள்ளிக்கதவு, மணிகள் பொருத்திய கதவு, எத்தனை விதமான கதவுகள். வா போய் குளிக்கலாம். ஏ துவாரதேவி, எனக்கு எல்லா கோவில்களையும் நீ இருக்கிய, ஒவ்வொரு கோவில்லையும் கிடைக்கிற அனுபவத்தை சொல்லுவியா? இந்த மன்னார்குடி ராஜகோபாலன் விஷயம் நிறைய இருக்கு, நல்லா கேட்பேன். உனக்கு இதை விட முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணுமே கோபாலசுந்தரி. என்ன என்ன என்ன? சேவா குஞ்சத்தினுடைய சயன அறை கதவுகள். ஆமா ஆமா, கிருஷ்ணலீலா ரகசியத்தை பறைசாற்றும் கதவுகளாச்சே அவை. அதேதான். ஏ துவாரதேவி, என்ன ஒரு ஜோடியா வச்சுக்கோ, ஒரு பக்கம் நான் என்ன நிக்க வச்சுடு. திருமங்கை, என்னத்துக்கு காதை திருகிறாய்? முதல்ல குளி,
வா. ஓஹோ, அடா 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 அடா, குளிச்சியா இல்லையாடி? குளிச்சுட்டேன் திருமங்கை. எனக்கு இந்த துவார தேவியினுடைய பிரபாவம் பிரமிச்சு போகிறது. சரி வா, கோவில் போலாம். திருமங்கை, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்துக்கு அவ்வளோ பெரிய கதவு, இன்னைக்கு தான் கவனிக்கிறியா? இல்ல, இன்னைக்கு இன்னும் விசேஷமா தெரியறது. போச்சு, இன்னைக்கு முழுக்க கதவு கதவு கதவுன்னு புலம்ப போற. இனிமே கதவை வேகமா சாத்த மாட்டேன்ல? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். திருமங்கை, என்ன இது நரசிம்மரோட கதவு? ஆமா. திருமங்கை, என்ன பட்டபத்திர சாய் கதவா? ஆமா. வாங்கோடி பசங்களா, ஆண்டாய், வா வா வா. இந்த இன்னைக்கு கொஞ்சம் கதவை ஒழுங்கா திறக்கலையே. அது திறந்தேன், என்னமோ தானா லேசா சாத்தின்னு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இந்த கதவை அப்படி சரி பண்ணி கீழே ஒரு கல் வச்சு விட்டோம்னா அப்படி நிற்கும். இப்ப சரியா நிக்கிறதா? அது அந்த கதவு பட்டபத்திர சாயினுடைய ரூபத்தை பார்த்து மயங்கி தானா கிறங்கி அப்படி சாத்திக்கிறது. ஓ, கதவை சாத்திக்கிறது இப்படியும் சொல்லலாமா? யாருடைய இவள்? பட்டரே, இவள் தான் துவாரதேவி. துவாரதேவினா இப்போ நீங்கள் கல் வச்சேல கதவு. ஆமாம், அந்த கதவுகளுக்கெல்லாம் சாட்சியா ஒருத்தி வந்து இன்னைக்கு வியாக்கியானம். கதவு வியாக்கியானமா? ஆமா. இது ஜோர். ஆண்டாள் திருப்பாவை எல்லாரையும் கோபியாக்குறதோ? ஆகக்கூடாதா? நன்னாகலாமா? சொல்லு சொல்லு, விஷயத்தை சொல்லு. முதல்ல ஆரத்தி பாரு. ஏ துவாரதேவி, கொஞ்சம் சும்மா இரு கோபாலகிரி. இப்போ ஆண்டாள் பாசுரம் சொல்லு. சரி சரி சரி, ஆண்டாளே பாசுரம் சொல்லி பண்ணேன். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். இதுக்கு இந்த துவாரதேவியா வியாக்கியானம்? ஆமா. சொல்லு பார்க்கலாம், நீ உட்காந்து சொல்லு. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். இந்த துவாரதேவி சொல்லட்டும். ஏ கோபாலசுந்தரி, நான் யாருன்னு கேட்டியே? இப்ப கேட்கவே மாட்டேன். நீ யாரா இருந்தாலும் உன்னுடைய பிரபாவத்திற்கு கோடி நமஸ்காரம். நான் சொல்றேனே, சொல்லேன். நீ சேவா குஞ்சத்தினுடைய சயன அறையினுடைய கதவு. ஆஹா, அதான் இவ்வளவு ரசிச்சு சொல்றாய். ஏ கதவே, ஏ துவாரதேவி, ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.